பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் நேகிறார். அவர்கிட்ட பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ராமகிருஷ்ணன். இப்போ இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட், இரு நாட்டு தலைவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஜாயின்ட் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் புதின் எண்ணெய் வர்த்தகம் தொடரும், எவ்வளோ வேணாலும் எண்ணெய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா தரப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பின்வரும் நாளில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். பட் ஓவராலாக இந்த இரு நாட்டு தலைவர்களுடைய இந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அதாவது ரஷ்யாவோடு நம்மளுக்கு ஒரு நீண்ட ஒரு அரசியல் சுமூகமாக பல்லாண்டுகளாக இருந்து வருகிறது. ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைய சந்திப்பு. அவங்க இந்த தலைவர்கள், உள்நாட்டு தலைவர்களும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வது மிக முக்கியம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஒரு உலகமே கடந்த ஒரு வருடமாக ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பங்களையும் சந்தித்து வருகிறது. அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி. அந்த ரெண்டு நம்மளுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதகங்கள் தான் இதுவரையில் ஏற்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற சூழல்ல ஒரு புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவதும், அவர் தன்னாலான தன்னுடைய நாட்டினுடைய அனைத்து உதவிகளும் செய்கிறேன் என்பது சொல்வதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானவை. அப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யா ரெண்டு விஷயங்கள், அதாவது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமான ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் இப்போ ஐ திங்க் அந்த அடுத்த 2 அலகுகளும் ஐ திங்க் தயாராகி கொண்டிருக்கின்றன. மிக விரைவில் அந்த பயன்பாட்டுக்கு வந்துவிடும். ஸோ அந்த இது அந்த ரீதியில பார்த்துக்கும் பொழுது அதை பற்றியும் அவங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அதாவது ரஷ்யா நேரடியாக தொழில்நுட்ப ஒரு உதவி கொடுப்பது இந்த ரீதியில கூட வேற எந்த நாட்டுக்கு கொடுக்கறதாகவும் எனக்கு தெரியல. இரண்டாவது, இந்த 2-3 இந்த உக்ரைன் வாருக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளாடிவோஸ்டோக் ரஷ்யாவினுடைய ஆசிய பகுதியில, விளாடிவோஸ்டோக்ங்கிறது கிழக்கு முனை என்றுதான் விளாடிவோஸ்டோக் என்று அது அர்த்தம். அந்த அங்கிருந்து சென்னைக்கு கடல் மார்க்கமாக அவர்கள் அந்த ஒரு போக்குவரத்து இன்றைக்கு வலுப்பெற்று வருகிறது. இதை பற்றியும் அவர்கள் விவாதித்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அதை எந்த அளவுக்கு மேல கொண்டு போனோம் அப்படிங்கறது அவங்க செய்திருப்பார்கள். சோ இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது இவருடைய பயணமும் அதோடு மட்டும் இல்லாம அரசியல் ரீதியில பாத்தீங்கன்னா, சர்வதேச அரசியல் ரீதியில நம்ம 2 நாடுகளும் ஒரு சுமூகமான நம்மளுக்குள்ள இருக்கு. ஏதோ ஒரு சில இது இருக்கலாம், அப்பொழுது சில வேறுபாடுகள் வரலாம். ஆனா அதெல்லாத்தையும் சுமூகமா நம்ம கலந்து அதை சொல்லுகின்றோம். அதனுடைய ஒரு இதுதான் இந்த பயணமும் நான் அவ்வாறுதான் பார்க்கின்றேன், அதனுடைய நீட்சியாக பார்க்கின்றேன். நன்றி திரு ராமகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பார்த்தவன் இப்போ சொன்ன மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் ரூட் பற்றி பேசியிருந்தாங்க. இந்தியா, பெலாரஸ், ரஷ்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் ரூட் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அடுத்து அது மூலமாக எப்படி வர்த்தகம் போகுது, அது எந்த லெவலுக்கு இந்தியாவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்து ரஷ்யாலேருந்து புத்தினோட நிறைய தொழிலதிபர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கேருந்தும் தொழிலதிபர்கள், இந்த இந்தியாவுடைய முன்னணி தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த சந்திப்பு அப்படிங்கிறது அடுத்து நடக்க போகுது. அப்போ வர்த்தகம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் நாள் முடியல, 9 மணி வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்காரு. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் மோர் சர்ப்ரைசஸ் அண்ட் சஸ்பென்ஸ் இன்னும் ஹோல்ட் ஆன் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.